நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அதாவது கண்ணனுக்கு ஆயிடுச்சும் அவங்க வந்து அந்த பதவியில் சட்டம் வந்து தாக்கல் பண்ணிருக்கு. அது வந்து இதை வைத்து வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு முறைகள் இல்லை, இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியுது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குற முறை இருக்குது. அப்படிங்கும்போது ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தையாயிருக்கு. இப்போ பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்கே வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்து போயிருக்கு. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வாக்குக்கு காசு கொடுக்கறது வாங்குறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் சரியில்லை ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழிய ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன், அந்த முறை ஒழியும். அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதியாக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வர்றவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார். அவர் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்யறதுங்கிறது வந்து ஏற்புடையது தானே. அப்போதானே அது ஒழுங்கு இருக்கும். அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது, லஞ்சம் பெறுவது, சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது. அப்போ நாடே வந்து ஒரு குற்ற சமூகமாக தான் போகும். எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே வழக்கறிஞர், நீதிபதிகள், காவலர்கள், காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு மிக்கதாக இருக்குது. அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு குற்ற சமூகம் தானே. எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே. நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறதானே சரியா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதில் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் சட்டத்தை போடுறவங்க எப்படிப்பட்டவங்கிறது இருக்குல்ல, எப்படி எப்படிப்பட்டவங்கன்றது இல்லை. அதுதான் பிரச்சனை. நேற்று நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து மிகவும் ஒரு பேச்சு பொருளாச்சு. அதாவது நீங்க நடந்து வந்து கொண்டு போகும்போது நீங்க அதிகமா பேசினா அழைத்து கொண்டு சென்ற மாநாட்டில் விட்டுருவேன்னு மாதிரி ஒரு கருத்து சொல்லுவீங்க. அது எப்படி என்ன சொல்றீங்க? எதுல வரும்போது ஒரு பிராணிகளை பார்த்து நீங்க அதிகமா சவுண்ட் போட்டீங்கன்னா மாநாட்டில் கொண்டு சென்று உங்களை இறக்கி விடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து தாவைக்கா மாறன்ற மாதிரி அது சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து ஏழை எல்லாரும் தான் மாநாடு போடுறாங்க. அதுல போய் என்ன கருத்து? இன்னைக்கு 2வது மாநில மாநாடு விஜய் நடத்துறாரு தென் மாநிலத்துல. நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளும் இல்லாத ஒரு இது. அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகரம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கொடி கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை